அனுசரணை வழங்குவோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம் இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இல்லை என பிரதமர் தெரிவிப்பு. இனப்படுகொலை விடயத்தில் அரசாங்கம் பொறுப்பற்று செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கவலை. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலய நிர்வாக சபையினருக்கு எதிராக இன்று போராட்டம். நுவரெலியாவில் வாகனங்களை பரிசோதனை செய்யும் விசேட நடவடிக்கை ஆரம்பம். வெளிநாட்டு கடன் தொடர்பான கேள்விகளுக்கு அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். மனிதாபிமான உதவிப் பொருட்களை ஏற்றிய 90க்கும் அதிகமான பார ஊர்திகள் காசாவை சென்றடைவு. தொடர்வது முதன்மை செய்தி. தமிழ் மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இல்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இல்லை எனவும் உரிமைகள் உள்ள மக்களுக்கு உடனடியாக காணிகளை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமைகள் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தின் குழு அறை ஒன்றில் இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கில் காணி உரிமைகளை தீர்ப்பதற்கான முந்தைய அரசாங்கங்களின் திட்டங்கள் குறித்து மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் உரிமைகள் உள்ள மக்களிடம் தங்கள் உரிமைகளை நிரூபிக்க எந்த ஆவணங்களும் இல்லை எனவும் வடக்கு மற்றும் கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். இதற்காக மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்கும் ஒரு முறையான திட்டம் தேவை எனவும் அவர்கள் கூறினர். சில குழுக்கள் மோசடியாக நிலங்களை கையகப்படுத்தியுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட பிரச்சினைக்கு தற்போதைய அரசாங்கம் நியாயமான தீர்வை வழங்கும் என மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். மக்களின் சந்தேகங்களை நீக்கும் வகையில் சட்டபூர்வ உறுதிப்படுத்தல்களுடன் மக்களுக்கு நில உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உடன்படுவதாகவும் மக்களின் நிலங்களை எந்த வகையிலும் அரசாங்கம் கையகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அதன்படி மக்களுடனும் சம்பந்தப்பட்ட துறைகளுடனும் கலந்துரையாடி எதிர்காலத்தில் சரியான தீர்வை வழங்க அரசாங்கம் பாடுபடும் எனவும் அதற்கு தேவையான மேலதிக நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சர்கள், வடக்கு கிழக்கை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இனப்படுகொலை விடயத்தில் அரசாங்கம் பொறுப்பேற்று செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இனப்படுகொலை பற்றிய விடயத்திலிருந்து அரசாங்கம் நழுவிச் செல்ல எத்தனிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். Justice Minister in bringing these amendments, particularly the amendment to the Code of நாட்டில் இனப்படுகொலை இடம்பெற்றது என கூறுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் கூறியுள்ளார். அதுவும் தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கியுள்ள நேர்காணலிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இந்த விடயம் தேசிய நல்லிணக்கத்துக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலானதாகும். இதனை அனுமதிக்க முடியாது. இந்த கருத்து நகைப்புக்குரியதாக அமைந்துள்ளது. அதேபோன்று பொறுப்பு வாய்ந்த வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் இவ்வாறு கூறுவது பொருத்தமற்ற விடயமாகும். சர்வதேச சமூகத்திற்கு பதிலளிக்கக்கூடிய ஒருவராக உள்ள அமைச்சர் இவ்வாறு கூறுவது பொருத்தமற்ற விடயமாகும். இந்த விடயம் நாட்டிற்கு முதுகெலும்பில்லை என வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இனப்படுகொலை என்பது குற்றமாகும். இதற்கு பதிலளிக்க வேண்டியது அவசியமாகும். இதிலிருந்து நழுவி செல்ல முடியாது. கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலத்தில் தவறளிக்கப்பட்டதாக கூறினர். தற்போது அரசாங்கம் மாறுபட்ட நிலைப்பாட்டை முன்வைக்கின்றது. In the process of criminal justice, and we concur with the government in taking those steps. I think there is much more to be done.
தமிழின படுகொலை இடம்பெற்று 16 வருடங்களாகின்ற போதும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை எனவும் தமிழின படுகொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். தமிழின படுகொலை இடம்பெற்று 1.5 தசாப்த காலங்கள் கடந்துவிட்ட போதிலும் எமது மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. எமது மக்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் மற்றும் அநீதி இழைப்பதற்கு துணை நின்றவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் வருடந்தோறும் மே 18 அன்று எமது உறவுகள் தமிழின படுகொலையை நினைவு கூறுகின்றனர். இதன் மூலம் தமிழின படுகொலைக்கான நீதியை கோருகின்றனர். அத்தோடு தமிழின படுகொலையை மேற்கொண்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். இவ்வாறாக கடந்த 16 ஆண்டுகளாக எம் உறவுகள் நீதியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றனர். இத்தகைய சூழலில்தான் கனடாவின் பிரம்டன் நகரத்தில் சிங் கௌசி பூங்காவில் தமிழின படுகொலையை நினைவு கூறும் வகையிலான தமிழ் இன அழிப்பு நினைவு தூவி கடந்த 10ஆம் தேதி பிரம்டன் நகரத்தின் மேஜர் பெட்டிக் பிரவுன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. காரணமானவர்களை பொறுப்பேற்க செய்வதிலும் உண்மை நீதி கிடைப்பதற்கும் சர்வதேச அளவிலான முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு கனடா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்ற செய்தியானது அவலத்திலிருந்து மீண்ட எமது மக்களை பேராறுதல் அடைய செய்திருக்கின்றது. கனடாவின் ஆதரவு கரங்களை இறுக பெற்றுக் கொள்கின்றோம். எமது மக்களுக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என இவ்வுயரிய சபையிலிருந்து கனடிய பிரதமர் மார்க் கார்னியிடம் எம் மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றேன். அந்த வகையில் பேரவலத்தில் இருந்து மீண்டு தமிழின அழிப்பின் சாட்சியமாக ஆதாரமாக வலி சுமந்த மண்ணில் இருந்து கொண்டு தமிழின அழிப்புக்கு நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மக்களின் பிரதிநிதியாக கனடாவின் இச்செயல்பாட்டை வரவேற்கின்றேன். கனடாவுக்கும் பிரம்டன் நகர மேயர் பெட்டிக் பிரவுன் அவர்களுக்கும் எமது உறவுகளின் சார்பில் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசாங்கத்திடம் வேலை திட்டங்கள் தொடர்பில் தெளிவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். 7 மாதங்கள் கடந்த நிலையிலே நாட்டின் பொருளாதார ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, நாடு எந்த நிலையில் செல்லுகின்றது, நாட்டின் உற்பத்தி திறன், பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடியதான என்ன திட்டங்கள் செயற்படுத்தப்படுகின்ற என்ற விடயங்கள் தெளிவாக இல்லாத ஒரு நிலையிலே இந்த அரசு சென்று கொண்டிருப்பது உண்மையாக கவலை அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. நாட்டிலே எங்களது மக்கள் வறுமையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றால், அல்லது நாட்டின் பொருளாதாரத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்றால், மீண்டும் மீண்டும் வெளிநாடுகளிலே கடன் பெறுவதும் IMFிலே கடன் பெறுவதும் ஒரு தீர்மானமாக, ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக அமையாது. ஏனென்றால் இந்த அரசு 7 மாதங்கள் பதவியேற்று இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக என்ன திட்டங்களை செய்தது, இந்த நாட்டிலே வறுமையை ஒழிப்பதற்காக என்ன முயற்சிகளை மேற்கொண்டது, முதலீடுகளை புதிய முதலீடுகளை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்ததா, அல்லது உற்பத்தி திறனை ஏற்படுத்தி ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுப்படுத்தியதா என்ற விடயங்களுக்கு நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியவர்களாயிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த நிலை தொடர்ந்து இப்படி போகும் என்றால் இந்த நாட்டிலே எல்லா பொருட்களுக்கும், உப்புக்கு மட்டுமல்ல, அல்லது மின்சார கட்டணங்கள் மட்டுமல்ல, அனைத்து விடயங்களுக்கும் விலை உயர்ந்து செல்லுகின்ற ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. இந்த சுமைகள் அனைத்தும் ஏழை மக்களின் முதுகிலே இந்த சுமை சுமத்தப்படுகின்ற ஒன்றாக காணப்படும். ஆகவே இந்த நாட்டின் சரியான பொருளாதாரத்தை திட்டமிட்டு இந்த மக்களின் வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய செயற்திட்டங்களை இந்த அரசு முன்வைக்க வேண்டும். பழைய பல்லவிகளை மீண்டும் பழைய அரசாங்கங்களின் குறைபாடுகளை சொல்லி இருக்காமல், அதொரு புறம் இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான். ஆனாலும் அதனையே திருப்ப சொல்லி இருக்காமல்
நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி, பொருளாதார உற்பத்தி, பொருளாதார திறன் போன்றவற்றிலே கூடுதலான அக்கறையை கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே இந்த அரசுக்கு நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்ள விரும்புகின்றேன். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் பாதிப்படையக்கூடிய வகையில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அமையக்கூடாது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். நீங்கள் வடபகுதிகளில் கூடுதலான அங்கே இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு அமோக வாக்களித்திருக்கின்றார்கள். 5 மாவட்டத்திலையும் நீங்கள் வாக்குகளை கூட பெற்றிருக்கின்றீர்கள். அந்த அடிப்படைகளில் தொடர்ச்சியாக அந்த மக்கள் பாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையில் ஃபாரஸ்டில் கடந்த காலங்களில் எந்தவித அதிகாரிகளோ எந்தவித ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் பண்ணப்பட்ட கெசட்டுகள் எல்லாம் 85ஆம் ஆண்டுக்கு பிறகு பண்ணப்பட்டதை விடுவிக்க வேண்டும் என்று பல தீர்மானங்கள் இருக்கின்றது. அந்த தீர்மானத்துக்கு ஃபாரஸ்ட் திணைக்களமோ வயலைஃப் திணைக்களங்களோட பாரிய ஒத்துழைப்புகள் இல்லாமல் பாரிய இழுபாடுகளாக இருக்கின்றது. அதுகளை நிவர்த்தி செய்து எமது மக்களுக்குரிய அபிவிருத்திக்குரிய காணிகளையும் மீட்டு தருமாறு, மீட்பதற்குரிய விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு தயவாக கேட்டு நிறைவு செய்கின்றேன். ஆனையிறவு உப்பளத்தில் தொழிலாளர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகள் குறித்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நெல்லையேட் கட்டளை சட்டம் 27 கீழ் 2 அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். இதேவேளை அர்ஜுனா எம்பியின் கேள்விக்கு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி இவ்வாறு பதில் வழங்கினார். நாடாளுமன்ற உறுப்பினரின் கேள்விகள் நேற்று மாலை 2 மணியளவிலேயே எமக்கு கிடைக்கப்பெற்றன. ஆதலால் கேள்விகளுக்கு பதிலளிக்க ஒரு வார கால அவகாசம் கோருகின்றேன். தகுதி இல்லாத தங்களுடைய கட்சி சார்ந்த சாதாரண பணியாளர்களை முகாமைத்துவ அதிகாரிகளாக வேலைக்கு அமர்த்தி இருப்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. அதனால் ஏற்பட்ட தொழிலாளர் போராட்டம் இப்போது 6வது நாட்கள், நான் நினைக்கிறேன் இப்போது 12வது நாட்களாக பரந்தன் உப்பளத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமைக்கு உள்ளாகி இருக்கிறேன். அந்த உப்பளத்து தொழிலாளர்களை மிக கேவலமாக நடத்தப்படுவதாகவும் அதேவேளை தொழிலாளர் தொழில் விதிமுறைகளுக்கு இன்றியமைவாறு இல்லாதவாறு பலவந்தமாக உப்பளத்திலிருந்து போலீசாரின் உதவியுடன் அராஜகமாக வெளியேற்றப்பட்டிருப்பதும் அதே நேரம் மேலும் 12 நாட்களுக்கு மேல் அந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறதாகவும் பொதுமக்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் என்ற ரீதியில் தங்களால் பின்வரும் விடயங்களை தெளிவுபடுத்த முடியுமா என்பதை தயவு செய்து இந்த மேலான சபைக்கு தெளிவுபடுத்தவும். முதலாவது கேள்வி, ஆனையிறவு உப்பளம் பாரம்பரிய உற்பத்தி செய்து வந்த உப்பினை ரஜ உப்பு என்ற பெயர் மாற்றியதற்கான காரணம் என்ன? இது தமிழர்கள் மீதான திட்டமிட்ட அடக்குமுறை ஒன்றின் வடிவமா? 2வது, ஆனையிறவு உப்பளத்தில் 2024ஆம் ஆண்டு உற்பத்தி செய்ததை விட இன்றைய தினம் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பின் அளவு மிக குறைவானது என்பது உண்மை. இதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? 3வது, ஆனையிறவு உப்பளத்தில் தங்களுடைய அரசாங்கத்தால் 3 மாதங்களுக்கு முன்னராக முகாமைத்துவ மாற்றம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? 4வது, அவ்வாறான இடமாற்றலுக்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது கடந்த 6 நாட்களாக, இப்போது 12 நாட்கள் ஆகிறது, வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் பணியிலிருந்து நிறுத்தப்பட்டு ஆனையிறவு உப்பளத்தில் தற்போது உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மிகவும் குறைந்துள்ளது அல்லது முற்றிலும் இல்லாமல் போயுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? 5வது, தற்போது நாட்டில் உப்பினை பிறிதொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த முடியுமா? 6வது, தொழிற்சங்கங்களால் உருவாக்கப்பட்ட தங்களுடைய அரசாங்கம் இப்போது தொழிலாளர்கள் மீது மிகவும் கேவலமான ஒரு அடக்குமுறை ஒன்றினை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்பதையும் அதற்குரிய மிகச்சிறந்த உதாரணம் ஆனையிறவு உப்பளத்தில் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய தொழில் மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? 7வது, உடனடியாக தொழிலாளர்களை மீண்டும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆனையிறவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதை சாதாரண நிலைக்கு கொண்டு வர முடியுமா? 8வது, இலங்கையில் உப்பு உற்பத்தி படுமோசமாக தங்களுடைய ஆட்சி காலத்தில் குறைவடைந்து இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆனையிறவு உப்பளத்தினை மறுபடியும் சாதாரண நிலையில் இயங்க வைக்க முடியுமா? அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளர்களை மரியாதையுடன் நடத்துகின்ற அதேவேளை அடிப்படையான வசதிகளை தங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்று மட்டுமே கேட்கிறேன். இதேவேளை அர்ஜுனா எம்பியின் கேள்விக்கு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி இவ்வாறு பதில் வழங்கினார். நாடாளுமன்ற உறுப்பினரின் கேள்விகள் நேற்று மாலை 2 மணியளவிலேயே எமக்கு கிடைக்கப்பெற்றன. ஆதலால் கேள்விகளுக்கு பதிலளிக்க ஒரு வார காலம் அவகாசம் கோருகிறேன்.
உப்பை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் பி ஆனந்த் ஜெயலால் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சு உப்பை இறக்குமதி செய்வதற்கு எந்த தடையையும் விதிக்கவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் பி ஆனந்த் ஜெயலால் தெரிவித்துள்ளார். சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு நாட்டிற்கு உப்பை இறக்குமதி செய்வதற்கு பல்வேறு தடைகளை உருவாக்கி வருவதாக வெளியான செய்தி தவறானது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சகம் அதன் கீழ் உள்ள எந்த ஒரு நிறுவனத்தாலும் அத்தகைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை. எனினும் ஊடகங்களில் பல தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றன. இது நேற்றைய நிலவரப்படி 117 இறக்குமதியாளர்கள் உப்பை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவிற்கு கோரிக்கை கடிதங்களை சமர்ப்பித்துள்ளனர். குறித்த விண்ணப்பதாரர்கள் கோரியபடி இன்று 1,50,000 மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான உப்பை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த உப்பு தொகுதி துறைமுகத்தை வந்தடைந்தவுடன் விரைவாக விடுவிப்பதற்கு தேவையான அனுமதியை வழங்குவதற்கு ஏற்கனவே ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் பி ஆனந்த் ஜெயலால் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலய நிர்வாக சபையினருக்கு எதிராக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலய நிர்வாக சபையினருக்கு எதிராக வேலணை பிரதேச செயலகம் முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. புங்குடுதீவு மக்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தற்போதைய நிர்வாகம் உடன் கலைக்கப்பட்டு புதிய நிர்வாகம் அமைக்கப்பட வேண்டும். கோவில் ஆன்மீக தலமா, வியாபார நிலையமா, கோவிலில் களவு போனால் முறைப்பாடு செய்வது யாரிடம், போலீஸ் முறைப்பாட்டை தலைவர் மீளப்பெற முற்பட்டது ஏன், தடயங்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டுள்ளன, அம்மனுக்கு சேர்ந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை விழுங்கியது யார் உள்ளிட்ட பல வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்தனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இங்கு கருத்து வெளியிட்ட பிரதேச செயலாளர் எதிர்வரும் 29ஆம் தேதி ஆலய நிர்வாக சபையினர் மற்றும் இன்று போராட்டத்தை முன்னெடுத்த மக்களை அழைத்து கலந்துரையாடல் நடத்தப்படும் என தெரிவித்தார். எதிர்காலத்தில் இந்த கோயிலை பாதுகாப்பாக கொண்டு நடத்தக்கூடிய அளவில் இந்த நிர்வாகம் இல்லை. இங்கே இருக்கிற வறிய மக்களுக்காக இந்த கோயிலால் பெருமளவான நிதிகள் திரட்டப்படுது. அந்த நிதிகளில் ஒரு சமூக சேவைகளை, அந்த மக்கள் சார்ந்த செயற்திட்டங்களை இந்த கோயில் நிர்வாகங்கள் செய்யணும். உதாரணமாக நயினாதேவி அம்மன் கோயில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், நயினாதேவி அம்மன் கோயிலாக பெருமளவான மக்கள் சமூக பணி, சமூக பணிகள் செய்யப்படுது. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை திட்டத்தை கூட அந்த நயினாதேவி கோயிலால் செய்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் 5 கோடிக்கு மேலே நிதியை ஒதுக்கி வீதிகள் கூட, கிராமத்துக்கான வீதிகள் கூட புனரமைக்கப்படுது. ஆனால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோயில் நிர்வாகத்தில் பெருமளவான நிதிகள் சேகரிக்கப்படுது. அதுக்கான கணக்கறிகள் இந்த 12 வருஷமாக கணக்கறிகள் காட்டப்படையில், மக்களுக்கான சேவைகளையும் செய்யப்படையில் ஒரு கோயிலை வைத்துக்கொண்டு வர்த்தகம் செய்யப்படுகின்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. எமது மண்ணில் வாழ்ந்து இந்த கோயிலை வழிபட்ட பல நூற்றுக்கணக்கான மக்கள் புலம்பெயர் நாட்டிலே வசித்து கொண்டு இந்த கோயிலை நேசித்து பெருமளவாக கோடிக்கணக்கான நிதிகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கான உரிய பதில்கள் வழங்கப்படையில், உரிய கணக்கறிகள் கூட வழங்கப்படையில். கோயிலில் சுவாமி தூக்குற ஒரு கயிறாகட்டும் இல்லை வாகனமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரியான முறையில் இல்லை. அதைத்தான் அடுத்த விஷயம், கோயிலுக்கு எவ்வளவோ பொருட்கள் சரியில்லை, சுவாமி தூக்குறதுக்கான சாமான்கள் சரி எல்லாம் இருக்குது. இருந்து தாரத்துக்கு என்ன சொல்ல நிர்வாகம் இருக்கணும். அதை தாரத்துக்கு என்ன சொல்கிறது தரீனம் இல்லை. அதாவது இல்லை இப்போ எதை கேட்டால் டக்குன்னு சொல்லி நம்ம நீங்கள் ஒருக்கா வாங்கி விடுங்க, இல்லாட்டி நீங்கள் ஒருக்கா செய்து விடுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடை பழுதா பிறக்கேன்னு இந்த கூட மாற்றின்னு கேட்டால் புது குடை இருக்குது, ஆனால் கேட்டால் இல்லைன்னு சொல்லிடணும். இதே என்ன சொல்கிறேன் மாற்றுங்கன்னு சொன்னால் அவட கதை எப்படின்னு சொன்னால் ஒருக்கா வாங்கி கொடுங்க, இல்லாட்டிக்கா வாங்கி விடுங்க. என்ன விஷயம் அது, கதிரையாகட்டும், குடையாகட்டும், கயிறாகட்டும், இல்லை கோயிலில் கூட்டுற தும்புதறி ஏதோ ஆகட்டும், என்ன பொதுவாக சொல்கிற ஒரு கருத்து இதுதானாவே. தலைவர் செயலாளர் யாராக இருந்தாலும் நிர்வாகம் இப்போ இருக்கிற நிர்வாகத்தில் நின்று கதைக்கிறே இல்லை. மற்ற ஒரு விஷயம் என்ன சொல்கிறது, இப்போ கோயிலுக்கு வர அடியார்களோ இல்லை தொண்டர்களோ ஒரு குறைபாடை கேட்குறது இல்லை. அதுக்கான ஒரு பெட்டிஷன் எழுதி போடுங்கன்னு சொல்கிற ஒரு பெட்டி இல்லை. மற்றது அதை குறை சரியை நின்று பார்க்குறது இல்லை. அதை விட எங்களை முக்கியமாக நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு அடிப்படை என்னென்னு சொன்னால், யார் நிர்வாகம் யாருன்றாலும் இருங்க பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு நடைமுறையை உருவாக்கி விடுங்க. இன்றைக்கு நாங்கள் இருப்போம், நாளைக்கு யார் இருப்போம்னு தெரியாது. அதே மாதிரி நிறைய நிர்வாகம் இன்று வரைக்கும் மாற்றப்படையில். அது ஒரு காரணம் என்னென்னு தெரியவே இல்லை, அப்படியே இருக்குது. பொதுவில் கண்ணியம்மன் கோயிலில் இன்று வரைக்கும் களவு போனது வந்தது என்று சொல்லி கேள்விப்பட்டது குறைவு. ஒரு தாலி போயிட்டுது, இப்போ 2ஆம் தரம் நான் அறிய கேள்விப்பட்டது இப்போ பெரிய களவுன்னு சொல்லி. அந்த களவையும் வெளியில் போய் ஆக்கள் கேள்வி கேட்க போன ஆக்களுக்கெல்லாம் பதில் நிரந்தரமாக கிடைக்கல. உள்ளுக்குள்ளாலேருந்து லோயர் வச்சு களவான ஆக்களை எடுக்கணுமென்று சொல்லிக்க பொதுமக்கள் கட்டாயம் கேள்வி கேட்க வேணும். ஏன்னா கண்ணியம்மன் கோயிலுக்கு நாங்கள் தான் பொதுமக்கள் நோமலாக எல்லாரும் கேள்வி கேட்குற அளவுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு தலைவராக்களே இல்லை. என்னோட கோபமே இல்லை. ஆனால் நான் நிற்க வச்சு கேள்வி கேட்பேன். அவை செய்கிற பிள்ளைகளை காசு போட்டு கட்டின இதில் ஒரு ஆளுன்னு சொல்லி நான் கேட்குறேன். இன்றைக்கு 5 வருஷம் 6 வருஷம் இன்று வரைக்கும் எங்களுக்கு கணக்கு கிடைக்கல.
ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சாலும் அந்த கணக்கு ஒப்படைக்க வேணும். எந்த நேரம் கடன் சொல்லி இருக்கணும். கடன் சொன்னாலும் பரவாயில்ல, போட்டு கட்டக்கூடிய டேலண்டில் எல்லாரும் இருக்கணும். ஆனால் கணக்கு கொடுத்தா தானே எந்த டைம் கடனை காட்டிட்டு அம்மாவில் கடன்காரி ஆக்கக்கூடாது. புங்குடுத்து மக்களில் ஒருத்தியாக நான் கேள்வி இருக்கிறேன். எனக்கு இந்த களவெடுத்ததுக்கோ இந்த அன்னை அம்மாள்கிட்ட மரியாதை போகிறதுக்கே எனக்கு பதில் சொல்லணும். 12 வருஷமாக கொழும்பில் இருந்து கூட்டம் கொண்டு நான் கொழும்பில் இருக்கேன். அது கூட்டம் கொண்டது இங்கே வந்த அப்புறம் ஒன்றும் தெரிவு செய்யவில்லை. ஊர் மக்களை வேலைக்கும் கூப்பிட்றதில்லை, ஒன்றுக்கும் கூப்பிட்றதில்லை. எல்லாம் வெளி மாவட்ட ஆக்கிறது தான் வந்து வேலைக்கு எடுக்கிறது. அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா நான் ஊரில் இருக்கிறோம். மற்ற ஊரோட ஒத்து வேறு வேலை செய்கிறதுக்கு கதைக்கிறே இல்லை. ஒரு பொதுமக்களோட உதவி ஒன்றும் கேட்குறே இல்லை. அப்படி ஒன்று இருக்கிற கட்டத்தில் வேறு எல்லோரும் வெளிநாட்டு காசை கொடுத்தோன்னே வெளிநாட்டிலேருந்து அங்கே வெளி மாவட்டத்துலேருந்து ஆக்களை கொண்டு வந்து வேலை செய்கிறார். சமயக்காரனாலும் அப்படி, கூட்டுறவனாலும் அப்படி. பொம்பளை பிள்ளைகளை வேலைக்கு எடுக்கல. பொம்பளை பிள்ளைகளை 6 மணி புறா தான் வேலைக்கு அனுப்புறது, வீட்டுக்கு அனுப்புறது, பொழுதோட்ட நேரத்துக்கு புறா அனுப்புறது. ஒரு வேலைக்கு விட்டாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு விடணும் வேலையண்டு. இவ எந்த நேரத்துக்கு எல்லாத்தையும் ஒரு வேலையண்டா 10 வேலையை செய்ய விடுறது. அப்போ அவங்க வேலையை விட்டு போகிற காரணம் இதுதான். ஏன்னா ஒரு வேலையை நிரந்தரம் இல்லையே, எல்லா வேலையும் செய்கிறதுக்காக வேலைக்கு போக மாட்டான். ஒரு வேலையாண்டு குறிப்பிட்ட வேலையை கூப்பிட்டு தான் அவங்களும் வேலை செய்வாங்க ஊர் மக்கள். இது எல்லா வேலைக்கும் எல்லாரையும் பிடிச்சி வேலை செய்யறதுனா கரைச்சல். அதுக்காக இது தெரிவு செய்து நல்ல கூட்டம் கொண்டு தெரிவித்து நல்ல முடிவு கொண்டு வரணும். உங்களுக்கு மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் ஆசிரியர்களுக்கான உளவள துணை பயிற்சிகள் வழங்கப்பட்டன. பாடசாலைகளில் சேவையாற்றும் ஆலோசனை வழிகாட்டல் ஆசிரியர்களுக்கான உளவள துணை பயிற்சி மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் ஒன்றுகூடல் மண்டபத்தில் உளவள துணை ஆசிரியர் ஆலோசகர் வி துஷ்யந்தன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவப்பீட பழைய மாணவர்களால் வலயக்கல்வி பணிமனை தோறும் வாழ்க்கை திறன் பயிற்சி செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ளும் ஆலோசனை வழிகாட்டல் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு எவ்வாறு வாழ்க்கை திறன் நல் வழிகாட்டல் பயிற்சிகளை வழங்குவது என்பது தொடர்பில் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இதன் ஒரு கட்டமாக பட்டிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் வேண்டுகோளுக்கு அமைய பட்டிருப்பு கல்வி வலயத்தில் பாடசாலைகளில் ஆலோசனை வழிகாட்டல் பணியில் ஈடுபட்டுள்ள அதிபர்களும் ஆசிரியர்களும் இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர். இவர்களுக்கான பயிற்சிகளை வாழைச்சேரி தள வைத்தியசாலை வைத்தியர் வி தேவரஞ்சினி, செயற்திட்ட இணைப்பாளர் எம் தயானந்தன், உளவள துணை ஆசிரியர் ஆலோசகர் பி துஷ்யந்தன் ஆகியோர் வழங்கினர். அம்பாறை அக்கரைப்பற்று ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் மகாவித்தியாலயத்தில் சுவாமி விபுலானந்தரின் 100ஆண்டு விழா நிகழ்வுகள் இடம்பெற்றன. அம்பாறை அக்கரைப்பற்று ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் மகாவித்தியாலயத்தில் சுவாமி விபுலானந்தரின் 100ஆண்டு விழா நிகழ்வுகள் இன்று சிறப்பாக இடம்பெற்றன. அக்கரைப்பற்று இந்து இளைஞர் மன்றத்தின் ஏற்பாட்டில் மன்றத்தின் தலைவர் த கைலாய பிள்ளையின் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. பாடசாலை அதிபர் திருமதி நித்யானந்தனின் வழிநடத்தலில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் சுவாமி விபுலானந்தரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. விபுலானந்தரால் இயற்றப்பட்ட வெள்ளை நிறம் மல்லிகையோ என்ற பாடல் மாணவிகளால் பாடப்பட்டதுடன் மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நுவரெலியாவில் வாகனங்களை பரிசோதனை செய்யும் விசேட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்ட மோட்டார் போக்குவரத்து அலுவலகத்தின் தலைமை பரிசோதகர் ஜாலிய பண்டாரவினால் நேற்று பிற்பகல் நீண்ட மற்றும் குறுகிய தூரம் பயணிக்கும் பேருந்துகள், தனியார் பேருந்துகள் மற்றும் நுவரெலியா வீதியில் செல்லும் அனைத்து வாகனங்களும் திடீரென பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன. நுவரெலியா போக்குவரத்து போலீஸ் பிரிவின் அதிகாரியின் உதவியுடன் வாகனங்கள் பரிசோதனை செய்யப்பட்டன. குறித்த பரிசோதனையின் போது பேருந்துகள் பயணிகள் போக்குவரத்து சேவைகளுக்கு ஏற்ற நிலையில் உள்ளதா என்பது குறித்தும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. மொத்தமாக 40 வாகனங்கள் பரிசோதனை செய்ததில் 22 வாகனங்களுக்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் இலங்கை போக்குவரத்து சபையின் சேவையில் ஈடுபடும் 10 பேருந்துகளும் 8 தனியார் பேருந்துகளும் 4 லோரிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோட்டார் வாகன பரிசோதகர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளையும் தனியார் பேருந்துகளையும் பொருத்தமற்ற நிலையில் சேவையில் ஈடுபடுத்தப்பட பல தனியார் வாகனங்களையும் தற்காலிகமாக சேவையிலிருந்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் அந்த வாகனங்களில் உள்ள குறைபாடுகளை 14 நாட்களுக்குள் சரி செய்து மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் ஆய்வுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவித்தல் விடுக்கப்பட்டது. பொது போக்குவரத்து வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வகையில் பொருத்தப்பட்டுள்ள அபாயகரமான மேலதிக உதிரி பாகங்களை அகற்றவும் சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அத்துடன் அபாயகரமான மேலதிக உதிரி பாகங்களை அகற்றப்படும் வரை வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட வருடாந்த வருவாய் உரிமங்கள்
நுவர்லியா போக்குவரத்து போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட அபாயகரமான மேலதிக உதிரி பாகங்களை அகற்றி மீண்டும் மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் காட்டப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டது. நுவர்லியா கண்டி பிரதான வீதி மற்றும் நுவர்லியா ஹேட்டன் பிரதான வீதியிலும் முதல் கட்டமாக பல இடங்களில் இன்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பொதுமக்களின் பாதுகாப்பை கருதியும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாட்டில் இடம்பெற்ற வாகன விபத்துகளின் அதிகரிப்பை கருத்தில் கொண்டும் இனிவரும் நாட்களில் வாகன குறைப்பதற்கான விபத்துக்கள் பல உயிரிழப்பையும் அங்கவீனம் ஆவதையும் தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனவும் இதில் வாகனங்களில் முன்புறம் பொருத்தப்பட்டுள்ள தேவைக்கு புறம்பான மின் விளக்குகள் காரணமாக எதிர் திசையில் இருந்து வரும் வாகனங்களை வீதியில் செலுத்த முடியாமல் போகலாம். இதனால் விபத்துக்கள் சம்பவிப்பதற்கும் அதிக வாய்ப்பு உள்ளது. கடந்த காலங்களில் வாகனங்களில் பொருத்தப்படும் மேலதிக உதிரி பாகங்களினால் பல விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் நுவர்லியா மாவட்டத்தில் இனிவரும் நாட்களில் வீதிகளில் செல்லும் வாகனங்களில் சோதனையிடும் நடவடிக்கை பாரிய அளவில் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக நுவர்லியா மாவட்ட தலைமை மோட்டார் போக்குவரத்து வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார். வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் காணப்பட்ட அங்காடி வியாபார கொட்டகை இன்று அகற்றப்பட்டது. வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் காணப்பட்ட அங்காடி வியாபார கொட்டகை இன்று வவுனியா மாநகர சபையினரால் அகற்றப்பட்டது. தமிழ்தூது தனிநாயகம் அடிகளாரின் சிலை அருகே செருப்பு தைக்கும் அங்காடி வியாபார கொட்டகையில் இரவு வேளைகளில் தவறான நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் சுகாதார சீர்கேட்டிற்கு உட்படுவதாகவும் அப்பகுதி வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களின் முறைப்பாடுகளுக்கு அமைவாக குறித்த கொட்டகை அகற்றப்பட்டது. அத்துடன் புரிதொரு இடம் தற்காலிகமாக வழங்கப்பட்டது. இத்தொழிலில் ஈடுபட்ட விசேட தேவைக்குட்பட்ட பெண்ணை விசேட தேவைக்குட்பட்டவர்களை பராமரிக்கும் காப்பகத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கை மாநகர சபை வருமான பரிசோதகரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்கள் பரவும் ஆபத்து அதிகரித்து வருவதாக விசேட நிபுணர் வைத்தியர் தீபா பெரேரா தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்கள் பரவும் ஆபத்து அதிகரித்து வருவதாக கொழும்பு சீமாட்டி ரெஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். மழையுடனான வானிலையால் ஆபத்தான நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி, சில சந்தர்ப்பங்களில் மூக்கில் கருப்பு புள்ளிகள் தென்படல் போன்ற ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு கடன் தொடர்பான கேள்விகளுக்கு அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வெளிநாட்டு கடன் தொடர்பான விவாதங்களை நடத்துவதற்கு முன்பு எதிர்க்கட்சி எழுப்பும் வெளிநாட்டு கடன் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற 1956 ஆண்டு 29ஆம் இலக்க வெளிநாட்டு கடன்களை நீக்குதல் தொடர்பான 2ஆம் மதிப்பீடு மீதான விவாதத்தில் இன்று கலந்து கொண்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்தார். හැබැද පාර්ලිමේන්තුවේ දවසක් වෙන් කරලා තියෙන විදේශ නායකයන් කතා කරන්න தேர்தல் மேடையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வலுப்படுத்துவோம் என்று சொன்னாலும் இந்த ஆளும் தரப்பினர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை அளித்து வருகின்றது. எந்த ஒரு விடயத்திலும் எதிர்க்கட்சிக்கு கேள்வி கேட்கவோ அல்லது ஊகிக்கவோ உரிமை இல்லை என்றவாறே அரசாங்கம் கூறுகிறது. புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்ளும் போது பொறுப்பானவர்களுக்கு கட்டணம் அறவிடப்பட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உணவு மற்றும் பானங்களின் விலையை அதிகரிப்பது நியாயமானது. ஆனாலும் நாடாளுமன்றத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான உணவு விலையை அதிகரிப்பது நியாயமற்ற செயலாகும். சாதாரண மக்களுக்கு அழுத்தங்களை சுமத்தாது நீதியை நிலைநாட்டுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இன்று அரசாங்கம் வெளிநாட்டு கடன் குறித்து விவாதித்தாலும் எதிர்க்கட்சி கேட்கும் கேள்விகளுக்கு அவர்களால் பதிலளிக்க முடியாது போயுள்ளது. இதற்கு காரணம் தரவு இல்லாமையா அல்லது அறியாமையா என கேள்வி எழுப்புகின்றோம். 2.2 மில்லியன் மக்கள் அனாதைகளாக்கப்பட்டு விரக்தியில் விடப்பட்டிருக்கின்றனர். ඇත්ත වශයෙන්ම මේ අපි අහපු ප්‍රශ්න සියල්ලටම උත්තරත් සපයාගෙන තමයි මේ අයවැය කතාව හැදෙන්නේ. உள்ளூராட்சி மன்ற பதவிகளுக்கான நியமனங்கள் தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற பதவிகளுக்கான நியமனங்கள் தொடர்பில் விரைவில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமஸ்ரீ ரத்னாக்கு தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் பதவிக்காலம் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது.
அதற்கமே 161 உள்ளூராட்சி மன்றங்களில் முதல்வர்கள், பிரதி முதல்வர்கள், தலைவர்கள், பிரதி தலைவர்களை நியமிப்பதில் எவ்வித சிக்கலும் இல்லை. எனவே அவை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும். எனினும் எந்த ஒரு தனிக்கட்சியும் பெரும்பான்மையை பெற்றுக் கொள்ளாத 178 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களின் பெயர்களை குறிப்பிட்டு தெரிவத்தாட்சி அலுவலகங்களுக்கு அறிவிக்குமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களிடம் கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான முதல்வர்கள், பிரதி முதல்வர், தலைவர்கள், பிரதி தலைவர்கள் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் தலைமையில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கு இடையில் இடம்பெறும் கலந்துரையாடலின் போது தெரிவு செய்யப்படுவர். இதற்கு குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவான உறுப்பினர்கள் யார் என்பது தொடர்பான தகவல் தேவையாகும். அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் இந்த தகவல்களை வழங்கினால் மாத்திரமே எம்மால் இது குறித்து வர்த்தமானி அறிவித்தல் மூலம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சுற்றுலா கண்காட்சியான சஞ்சாரக ஊதாவை 2025 இன்று ஆரம்பமானது. இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பங்குதாரர்களை செயற்திறனுடன் இணைக்கின்ற நாட்டின் மிகப்பெரிய சுற்றுலா கண்காட்சியான சஞ்சாரக உதாவை 2025 இன்று கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் மற்றும் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு செயற்பாட்டாளர்கள் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த சஞ்சாரக ஊதாவ நாட்டின் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகங்களுக்கும் சுற்றுலாத்துறையில் பிரவேசிக்க விரும்பும் எவருக்கும் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கான சந்தை வாய்ப்புகளை அடையாளம் காண ஒரு சிறந்த வாய்ப்பாகும். 250 வர்த்தக கூடங்களை கொண்ட இந்த கண்காட்சி இன்றும் நாளையும் இடம்பெறும். இதில் ஹோட்டல்கள், பயண முகவர்கள், விமான நிறுவனங்களின் சுற்றுலா சேவை வழங்குநர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றிய வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் 2025 ஆண்டு சுற்றுலா எழுச்சியின் ஆண்டாகும். என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் சுற்றுலாத்துறையிலிருந்து $5 பில்லியன் வருவாயை ஈட்ட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா, இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு செயற்பாட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் நளின் ஜெயசுந்தர, இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் தலைவர் புத்திக ஹேவாவசம் மற்றும் இலங்கைக்கான ஜெர்மன் நாட்டு தூதுவர் உட்பட விருந்தினர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ பண்டாரவளை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ பண்டாரவளை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். இது தொடர்பான கடிதம் இன்று காலை நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணம், மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணம், மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இன்று கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும் என்பதுடன் 21 மாவட்டங்களுக்கு மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அம்பாறை அக்கரைப்பற்று திருவள்ளுவர் ஆரம்ப பாடசாலையில் சுற்றாடல் சார் செயற்பாட்டு கண்காட்சி இடம்பெற்றது. அம்பாறை அக்கரைப்பற்று திருவள்ளுவர் ஆரம்ப பாடசாலையில் இன்று மாணவர்களின் சுற்றாடல் சார் செயற்பாட்டு கண்காட்சி மிகச் சிறப்பான முறையில் இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் ஷர்மிளா சசிகரன் தலைமையில் இடம்பெற்ற கண்காட்சியில் பலேக்கல்வி பணிப்பாளர் ஆர் உதயகுமார் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நிகழ்வில் ஆலயடிவெம்பு கோட்ட கல்வி பணிப்பாளர் க கமலமோகனதாசன், ஆரம்ப கல்வி பிரதி கல்வி பணிப்பாளர் எஸ் அம்ஜத் கான், பாடசாலை முன்னாள் ஓய்வு நிலைய அதிபர் எம் தங்கேஸ்வரன், ஆசிரிய ஆலோசகர் டி ஆர் தர்மரத்னம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதிதிகளை வரவேற்ற மாணவர்கள் வீதிய ஒழுங்கு நடைமுறைகள் தொடர்பில் நாடகம் ஒன்றை நடித்து காட்டி அனைவரின் வரவேற்பையும் பெற்றுக் கொண்டனர். இதன் பின்னராக அதிதிகள் மாணவர்கள் இணைந்து சுற்றாடல் சார் செயற்பாட்டு கண்காட்சியினை திறந்து வைத்தனர்.
சட்டவிரோதமான முறையில் பீடி இலையை கடத்திய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக நாட்டிற்குள் கடத்தப்பட்ட பீடி இலை தொகையுடன் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வென்னப்புவ போலீசார் தெரிவித்துள்ளனர். வென்னப்புவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உல்பெட்டியாவ கடற்பரப்பின் ஊடாக சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கடத்தப்பட்ட 1100 கிலோகிராம் பீடி இலை தொகை மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது லோரி மற்றும் வேன் என்பனவும் போலீசாரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை சந்தேக நபர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 20 தொடக்கம் 32 வயதுகளுடைய பன்னல்ல, மினுவாங்குட, நாரங்குட, நாத்தண்டி ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. வென்னப்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகளால் திம்ரி ஹஸ்காய பகுதியில் உள்ள சொகுசு தொடர்மாடி குடியிருப்பில் வைத்து கைது செய்யப்பட்டார். கொழும்பு ஹவ்லாக் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கியை கண்டுபிடித்தமை தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். දැනට සියලුම පාසැල්වල 6 ශ්‍රේණියේ සිට 9 ශ්‍රේණිය දක්වා දෙමළ මාධ්‍ය සිසුන් සඳහා සිංහල භාෂාව දෙවන භාෂාව ලෙසත් සිංහල මාධ්‍ය සිසුන් සඳහා දෙමළ භාෂාව දෙවන බස ලෙසත් ඉගැන්වීම් කටයුතු සිදු කරනු ලබයි. பாடசாலைகளில் 2ஆம் மொழிகளாக சிங்களம், தமிழ் ஆகியவற்றை கற்பிப்பதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அதாவது 1ஆம் தரத்திலிருந்து 13ஆம் தரம் வரை பிரயோக ரீதியில் கற்கைகள் இடம்பெற வேண்டும். ஒவ்வொருவரும் பிரிதொருவரின் கலாசாரத்தை அறிந்து கொள்ளும் விதமாகவும் அவை இருக்க வேண்டும். தற்போது 2ஆம் மொழி சிங்கள பாடத்துக்காக 820 ஆசிரியர் வெற்றிடங்களும் 2ஆம் மொழி தமிழ் பாடத்துக்காக 2099 வெற்றிடங்களும் காணப்படுகின்றன. நாம் உரிய வகையில் ஆட்சேர்ப்பை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். ஓர் ஆசிரியரை உருவாக்குவதற்கு சுமார் 3 ஆண்டு காலம் தேவைப்படுகின்றது. 6 மாதங்களில் அதனை செய்ய முடியாது. நாடு முழுவதும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. අවශ්‍ය සංශෝධනයක් පිළිබඳව ගනු ලබන ප්‍රතිපත්තිමය තීරණය මත එම බඳවා ගනු ලබන ශිෂ්‍ය සංඛ්‍යාව තීරණය කළ හැකි අතර ඒ අනුව ඉදිරියේදී ගුරු පුරාපාඩු පිරවීමේ හැකියාව ඇත. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கூட உள்ளது. சர்வதேச நாணய நிதிய கடன் தொகையின் அடுத்த தவணை கொடுப்பனவை இலங்கைக்கு வழங்குவது தொடர்பாக ஆராய்வதற்காக அதன் நிறைவேற்று சபை எதிர்வரும் வாரங்களில் கூட உள்ளது. வாஷிங்டனில் உள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இலங்கை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அதன் தகவல் தொடர்பாளர் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி ஹோசா இதனை தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் ஆய்வுக்குழு கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி பணிக்குழா மட்ட இணக்கப்பாட்டை எட்டியது. இதன்போது குறிப்பாக கிரைய மீட்பு, மின்கட்டண சீராக்கல் மற்றும் சுயமாக நடைமுறையாக மின்கட்டண முறைமை ஆகிய விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் விதத்தின் அடிப்படையில் எதிர்வரும் வாரங்களில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக்குழு கூடி இலங்கைக்கான அடுத்த கட்ட தவணை கொடுப்பனவு குறித்து தீர்மானிக்கும். இதில் இணக்கப்பாடு காணப்பட்டு இலங்கைக்கான கடன் தொகை அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் இலங்கை உடனடியாக $344 மில்லியன் பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை பூட்டானுக்கு இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல் திம்புவில் இடம்பெற உள்ளது. இலங்கை மற்றும் பூட்டானுக்கு இடையிலான 2வது சுற்று இருதரப்பு அரசியல் ஆலோசனைகள் 2025 மே 27 அன்று திம்புவில் உள்ள வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வர்த்தக அமைச்சில் இடம்பெறும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் அர்மீர் நடராஜா மற்றும் பூட்டான் வெளியுறவு செயலாளர் பெமா ஜோடன் ஆகியோர் இவ்வாலோசனைகளுக்கு இணைத்தலைமை வகிக்க உள்ளனர். நடைபெறவுள்ள ஆலோசனைகளில் 2015 நவம்பரில் கொழும்பில் இடம்பெற்ற இருதரப்பு அரசியல் ஆலோசனைகளின் முதல் சுற்றுக்கு பின்னர் ஏற்பட்ட முன்னேற்ற மதிப்பாய்வு செய்யப்பட உள்ளது. கல்வி, சுகாதாரம், கலாச்சாரம், இணைப்பு மற்றும் மக்களுக்கு இடையிலான தொடர்புகள், வர்த்தகம் மற்றும் முதலீடு, சுற்றுலா மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இவ்விவாதங்களில் கவனம் செலுத்தப்பட உள்ளது.
தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் போலீஸ் உயர் பதவிகளில் திடீர் மாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் 4 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் ஒரு போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோருக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் LMS பண்டார நலன்புரி பிரிவின் பணிப்பாளர் பதவியிலிருந்து குருநாகல் பிரிவின் பொறுப்பதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் AGUC ஹேரத் குருநாகல் பிரிவின் பொறுப்பதிகாரி பதவியிலிருந்து தலைமையக நிர்வாக பணிப்பாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் SPK காலகே குருநாகலை பிரிவில் இருந்து நலன்புரி பிரிவின் பணிப்பாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ICUI கந்தேவத்த கேகாலை பிரிவிலிருந்து தம்புத்தேகம பிரிவின் பொறுப்பதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் அத்தியட்சகர் KWG துஷரசேன போலீஸ் தலைமையகத்திலிருந்து மேல் மாகாண தெற்கு போக்குவரத்து பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.